அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நம்ம சேனல் இன்னைக்கு பார்க்க போறது கும்பராசி மற்றும் கும்ப லக்னத்துக்கு இந்த வீக் எப்படி இருக்க போகுது. ஒரு பிரேக் த்ரோ தரக்கு காத்துட்டு இருக்கா, ஒரு சேலஞ்சஸ் இருக்கா, அந்த சேலஞ்சஸ் உங்களைய ஓவர் கம் பண்ணி வருமா, இன்னுமே ஸ்ட்ராங் ஆக்க போகுதா, எனக்கான டைம் எப்போ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கும்பத்துக்கு இந்த வீக் எப்படி இருக்க போகுது, உங்களுடைய மூன் சைன் என்ன சொல்ல போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கும்பம் அப்படின்னு சொல்லும்போது ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்ரமாய் இருக்காரு. ராசிலே ராகு, வீட்டுக்குள்ள ஒரு பாம்பு இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இன்னைக்கு உங்களுடைய மனநிலை. ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியன் புதன் மற்றும் கேது, ராசிக்கு அஷ்டமத்துல சுக்கிரன், ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய், அதே போல குரு அப்படிங்கிற கிரகம் ராசிக்கு 6ல அப்படிங்கிறது இருக்காரு. ஸோ இந்த வீக் எப்படி இருக்க போகுது, கும்பம் அப்படிங்கும் போது இனோவேஷன் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சு அலசி ஆராய்ஞ்சு முடிவெடுக்க மாட்டாங்க. டக்குன்னு ஒரு முடிவெடுத்து அந்த விஷயத்த செயல்படுத்தக்கூடியவங்க தான் இந்த கும்பராசிக்காரங்க. கும்பத்தை பொறுத்தவரை என்னன்னு கேட்டிங்கன்னா, டெய்லி எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயத்த செய்ய மாட்டாங்க. யூனிக்கா பண்ணணும், அதுல நிறைய திறமையோட பண்ணணும், அதுல ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப தெளிவா இருக்கக்கூடியவங்க. பட் இன்னைக்கு என்ன ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா திறமையும் இருந்து அந்த திறமைக்கு உண்டான அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இன்னைக்கு கும்பத்தை பொறுத்தவரை இருக்கு. எல்லாத்துக்கும் எல்லாத்துக்காகவே விட்டு கொடுத்து இன்னைக்கு பாருங்க, நம்ம ரீசெண்ட் டைம்ல ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது அவர்கிட்ட சொல்லியிருந்தோம், உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்திருக்கு, நீங்க ஏன் அக்செப்ட் பண்ணுன்னு தெரியல, ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுன்னு தெரியல. மேடம், என்னுடைய ஃபேமிலி என்னை நம்பி இருக்காங்க, நான் அந்த ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிட்டு இருந்தா அதை என்னால் பார்க்க முடியாது, அதனால என்னுடைய ஸ்கில்ஸை தற்காலிகமாக நான் ஹோல்டு பண்ணியிருக்கேன், உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. ஆமாம் மேடம், பக்கம் வரை வந்து உங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. இதனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபைனல் அவுட்புட், இந்த ஃபேமிலிக்காக ஒரு விஷயத்த விட்டு கொடுத்துறது, ஃபேமிலிக்காக படிக்காமல் போகிறது, ஃபேமிலிக்காக தன்னையவே இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது, அப்கிரேட் ஆகாமல் இருக்கிறது எல்லாமே கும்பம். இன்னைக்கு நிலைமையில கும்பம் இந்த வேலையை அதிகமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எப்பவுமே ஃபேமிலி முக்கியம்தான், பட் அதை விட பர்சனல் கேர் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்கிறத இன்னைக்கு ராகு உங்களுக்கு ஆல்ரெடி இந்த பெரிய பாடத்தை பெரிய லெசனை ஏற்படுத்தி கொடுத்துருப்பாரு. ஸோ இன்னைக்கு எப்படி இருக்க போகுது இந்த வீக் அப்படிங்கிறது, ஃபர்ஸ்ட் சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறனால நம்பிக்கைக்குண்டான நபர்கள் உங்கள் பக்கத்தில் வரப்போகிறாங்க. எனக்கு யாருமே இல்லை மேடம், ட்ரஸ்ட்டு அப்படிங்கும் போதே எனக்கு அது ட்ரஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தம் இருக்குது. இந்த ப்ராப்ளம் எல்லாம் இனி வரக்கூடிய டைம் கிளியர் ஆக போகுது. ஸோ ட்ரஸ்ட் ஓரியன்ட் பீப்புள் உங்களை நோக்கி வரப்போகிறாங்க. லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், நீ யாரோ நான் யாரோன்னு சொல்ல லவ் எல்லாமே இந்த நேரத்தில் ரீயூனியனுக்கு காத்துட்ருக்கு. ஸோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு உங்களை தேடி வர, உங்களுடைய நல்ல ஒரு வாழ்க்கையை, உங்களுடைய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை, அவங்களுக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கையை வேண்டான்னு சொல்லிட்டு போனவங்க எல்லாமே இன்னைக்கு திரும்பி ஒரு ரீயூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த லவ் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத பக்க வரை போனவங்க எல்லாமே திருப்பி உங்களுடைய நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு திரும்பி பேசுவாங்க. 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்தோடய சம்மந்தப்பட்டு, அப்போது கிட்டத்தட்ட நிச்சயம் வரை போயிடுச்சு மேடம் இந்த ப்ரப்போசல், பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக நின்றுச்சு அப்படிங்கிறவங்களுக்கு, பட் அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த பையன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு இந்த டைம் அப்படிங்கிறது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். பல வருஷம் பார்க்காம பேசாமல் இருந்தவங்க எல்லாருமே திடீர்னு பார்த்தோன்னே இந்த அலையன்ஸ் நம்ம பார்த்தோமே, மறுபடியும் நம்ம கல்யாணம் பண்ணிட்டா என்ன, பேசினா என்ன அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ ராகு நிழல் கிரகம், ஸோ அந்த தாட்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே கொண்டு விட்டுட்டே இருப்பார். ஸோ இந்த நேரம் அந்த விஷயம் எல்லாமே எஃபர்ட்ஸ் போடலாமா, கண்டிப்பாக ஒரு ஜெயிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சூரியன் அப்படிங்கிற கிரகம் ராசியை பார்க்குறாரு. இப்போ பார்க்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, படிப்பு சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நிறைய விஷயங்கள், நான் நல்ல ஒரு ஸ்கோர் மேடம், நல்ல கிளாஸ்ல டாப்பராக வருவேன், பட் எந்த ஒரு டைம் பீயிங் என்னால் படிக்கவே முடியல, தொடர்ந்து அடி, ஜென்ம சனி, வேலையை எடுத்தா அடி, தொழில் எடுத்தா அடி, படிப்பு எடுத்தா அடி, பணம் எடுத்தா அடி, கரியரில் அடி, கேரக்டர்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக உங்களை பற்றி பல பேர் பேசும்படி நெகட்டிவான விஷயங்கள் நடந்திருக்கு. எல்லாத்தையுமே தாண்டிட்டு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. இந்த ப்ராப்ளம் எல்லாம் இனி கிளியர் ஆக போது, நீங்கள் யார் அப்படின்னு மற்றவங்களுக்கு ப்ரூஃப் பண்ணக்கூடிய டைமாக இந்த டிரான்சிட் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கக்கூடிய. அதே போல் அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பாவோடைய சப்போர்ட், அப்பாவோடைய தொழில், அதை நான் பார்க்க போகிறேன், அதில் எனக்கு சக்ஸஸ் கிடைக்குமா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் தொழில் ரீதியான ஒரு சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்கள் கண்கூடாக கிடைக்க போகுது. இந்த கும்பத்தை பொறுத்த வரையும் செவ்வாய் நல்ல ஒரு யோகஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய ப்ராப்ளம், இந்த 10 பேரை வச்சுட்டு வேலை செய்கிறேன் மேடம், 20 பேரை வச்சு நான் லேபர் பணம் கொடுக்குறேன், அந்த லேபருக்கு கிடைச்சாவே எனக்கு போதும்,
என்னோட என்னைய வச்சு என்னைய நம்பி ஒரு 10 பேர் வந்து வீட்டுல அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா அங்க கும்பம் சொல்லுவாங்க. லேபருக்காக ஒரு விஷயத்த பண்றேன், எனக்கு லாபம் வரலனாலும் அவங்க சந்தோஷமா இருந்துட்டு போறாங்க, சாப்பிட்டு போறாங்க. என்னை நம்பி 10 பேர் வீட்டுல அடுப்பு எரியுதுன்னு சொன்ன நிறைய ஜாதகத்தை நம்ம பார்த்துட்டோம். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் படிப்படியாக இந்த கும்பத்தை பொறுத்தவரையும் குறைய போகுது. மோர் ஓவர் கடன் வாங்குறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். புதன் கேதுவோட காம்பினேஷன் இருக்கு, 6ல குரு இருக்கு. கடன் வாங்கும்போது மட்டும் கும்பம் அவசரம் காமிச்சிடாதீங்க. பேசும்போதும் இதை பண்ணித்தரேன் அதை பண்ணித்தரேன்னு ஹோப்பு கொடுத்தீங்கன்னா மாட்டிக்குவீங்க. ராகு இன்னைக்கு ராசியில இருக்கீங்க, மாட்டக்கூடிய கிரகமாக ராகு இருக்கு. 7ல கேது வலை விரிச்சிட்டு இருக்காரு. ஸோ யாருக்கு ஹோப் கொடுத்தீங்கனாலும் இந்த நேரத்தில் கண்டிப்பாக அது நெகட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மோர் ஓவர் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஒன்லி ஃபார் ஹோப் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சொன்னது அனைத்துமே ராசிக்கு இந்த வீக் டிரான்சிட் இருக்கக்கூடிய பலன்கள். உங்களோட பிறந்த கால ஜாதகம் என்ன சொல்லுது, லக்னம் யாரு, லக்னாதிபதி யாரு, நடக்கக்கூடிய தசாபுத்திகள் என்ன, மோர் ஓவர் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது பிறந்த கால ஜாதகம் அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் எங்கிட்ட ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பதிவில் உங்களால் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.